ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். யாக்கோபின் சந்ததியார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய உடன்படிக்கையை மீறி அவருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதே போன போது கர்த்தர் அவர்களை கைவிட்டார். எதிராளிகள் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருவதனால கர்த்தர் யோசியாவை கொண்டு ஜனங்களை எச்சரித்து எக்காலம் ஊதும்படி கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் என்பது அது நியாய தீர்ப்பின் நாள். அது கர்த்தர் ஜனங்களை தண்டிக்கும் நாள். அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளும் வண்ணமாக பரிசுத்த பர்வதத்திலே அவர்கள் கூடி தங்களுடைய பாவங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே மன்னிப்பு கோரும் வண்ணமாக அவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்படுவதற்காக கர்த்தர் அவர்களை அறிவுறுத்துகிறார். 7ஆம் மாதம் 1 தேதியிலே அவர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாட வேண்டிய நாள். அந்த நாளிலே எக்காலம் ஊதி சபையார் எல்லாரும் தேவனிடத்தில் சேர்ந்து தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அது பாவ நிவர்த்தி நாள். அந்த நாளிலே எல்லா ஆத்துமாக்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய ஆத்துமாக்களுக்காக தகன பலியை ஏறெடுக்க வேண்டும். அந்த நாளிலே தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தாத எந்த ஆத்துமாவும் தேசத்திலே இராதபடி அறுப்புண்டு போகும். பாவ நிவாரண நாளிலே தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். இதைத்தான் அவர்கள் அறுப்புண்டு போகாதபடி தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் என்று இங்கு தேவன் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த நாட்களிலும் நாம் தவறு செய்யும் போது அவ்வப்போது தேவனிடம் நாம் மன்னிப்பு கோர வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்மை சோதித்து நம்முடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாள், அதாவது அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் வர சமீபமாக இருக்கிறது. நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் மிக சமீபம், வெகு சமீபம். நாம் ஆயத்தத்தோடு இருந்தோமானால் கர்த்தருடைய வருகையிலே நாம் பங்கு கொள்ள முடியும். இல்லையேல் தேவனுடைய தண்டனையை, நியாய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள நேரிடும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கர்த்தரை எங்களுக்கு எழுதி கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்மை தேடத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எக்காலம் ஓதும் போதெல்லாம் எங்களை நினைவு கூறுவது போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றும் போது கர்த்தரை எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறதாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் தண்டிக்கப்படாதபடி எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீர் வரும்போது குற்றமற்றவர்களாக கரைதரையற்றவர்களாக காணப்படவும் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.